நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஃப் டீலக்ஸுங்க. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, அதுக்கப்புறம் பேஷன் ப்ரோ, இது எல்லாமே சேம் கேட்டகிரி தான். அந்த இதில் தான் வரும் உங்களுக்கு. இந்த ரெட்டிஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. இதனால் என்னென்னா பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ் போட்டிருக்காங்க, ஆனால் ரீசார்ஜபிள் லைன் கரெக்டாக வேலை செய்யலை. இங்கே பாருங்க, செக் பண்ணி பார்த்ததில் இதோட பார்ட் நம்பர் பார்த்துங்க 1220 ரூபா கிட்ட வருதுங்க. இது ரேட்டு ரெட்டிஃபேரு இவ்வளோ ரேட்டான்றதை பார்த்துக்கோங்க, ஏன்னா காஸ்ட்லி தான். அது ஒரிஜினல் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரும் உங்களுக்கு. இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த டீலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டிஃபேர் வந்து கரெக்டாக இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து 13 வோல்ட்டு கிட்டே கரெக்டாக வரணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வண்டியை ரேஸ் பண்ணும்போது இந்த ரீசார்ஜபிள் லைன் வந்து கரெக்டாக இருக்குதான்றதை ப்ராப்பராக பார்க்கணும். ஏன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து ரீசார்ஜபிள் லைன் வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ வந்து லைன் வந்து கிளியராக வேலை செய்யுது உங்களுக்கு. ஓகே.